Welcome to the economics class for C Foundation. See, actually, national income அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஜிடிபி, என்டிபி, கிராஸ், டெப்ரிசியேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஐ தாட் நம்ம வந்து பேசிக்காக இன்னைக்கு வந்து வில் கான்சென்ட்ரேட் ஆன் யூனிட் நம்பர் 1 வேர் நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்கோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியர் கட்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு டெல் யூ வாட் இஸ் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம்னா என்ன, அது ஏன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு ஐலாண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்களேன். இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெருசா தெரியும், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். சும்மா ஒரு ஐலாண்ட் எடுத்துக்கோங்க, அங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் சேர்ந்து அந்த ஐலாண்டுக்குள்ள ப்ராபப்ளி ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டைம் பீரியட் வைக்கணும்ல. டைம் பீரியடே வைக்காம வாட் இஸ் தி நேஷனல் இன்கம்னு கேட்டா எப்படி சொல்ல முடியும்? அதனால எப்போதுமே ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்போம். ஓகே, ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய 1000 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உற்பத்தியே பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. ரஷ்யா இருக்கு, இந்தியா, சைனா, யுஎஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கிறதுனால இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்ட்ரியோட ப்ரொடக்ஷனை வந்து இன்னொரு கண்ட்ரி வந்து கன்சியூம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ட்ரேட் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸாம்பிள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. வேர் யூ ஹேவ் ஒன் ஸ்மால் ஐலாண்ட், அதில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேருக்கு வந்து நீங்க 1 இயர் டைம் கொடுக்குறீங்க. அந்த 1 இயர்ல அவங்க 1000 பேரும் சேர்ந்து எதை ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதை மட்டும் தான் அவங்களால கன்சியூமே பண்ண முடியும். இமேஜின் தெர் இஸ் நோ அதர் ஐலாண்ட் வேற எந்த கண்ட்ரிஸும் இல்லைன்னு ஹைப்போதெட்டிக்கலி நினைச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, இந்த பர்டிகுலர் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய 1000 மெம்பர்ஸ் அவங்களோட கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி ஒரு டேலண்ட்டை வச்சு அந்த 1 இயர் அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அது அந்த ஐலாண்டோடைய கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, டேலண்ட். அந்த கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, டேலண்ட்டை மெஷர் பண்றதுக்கான ஒரு மெட்ரிக் தான் இந்த நேஷனல் இன்கம்னு சொல்றது. அப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த அந்த ஐலாண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஐலாண்ட் 1000 பேர் இருக்காங்களா, 1 இயர் டைம் கொடுத்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் எழுதி பாருங்களேன். ஓகே, அவங்க இவ்வளவு ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, இவ்வளவு கோகோனட்ஸ், இவ்வளவு ஃபிஷ், இத்தனை வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அந்த நாட்டினுடைய வளம். வளம்ன்றதை விட அந்த ஒரு வருஷத்துல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கெப்பாசிட்டி. இதுதான் வந்து பேசிக்கா நம்ம படிக்கிற அந்த பர்செப்ஷன் இருக்குல்ல, நம்ம எதுக்காக ஒரு விஷயத்த படிக்கிறோம்ன்ற பர்செப்ஷன் இருக்குல்ல. நேஷனல் இன்கம்ன்றது எதுக்காக படிக்கணும்னா இதுக்காக தான். 1000 பேர் கொண்ட ஒரு சின்ன ஐலாண்ட்ல அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வருஷத்துல அவங்களால எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ அதுதான் அந்த நாட்டினுடைய கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி ஆர் த கெப்பாசிட்டி டு ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுதான் நம்ம வந்து பேசிக்காவே வந்து அந்த நாட்டினுடைய 1 இயருடைய அந்த அவங்களோட உற்பத்தி திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் பேசிக்கா. இப்ப இதுல என்ன ஆகும்னா சின்னதா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதே ஐலாண்டு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க, பக்கத்துல இன்னொரு ஐலாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2 ஐலாண்டும் பக்கத்துல இருக்கும்போது ஒரு ஐலாண்ட்ல நல்ல ஃபிஷ்ஷஸ் வந்து அவங்களுக்கு மாட்டுது, இன்னொரு ஐலாண்ட்ல வந்து அவங்களுக்கு நிறைய கோகோனட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கோகோனட்ஸ் கிடைக்கிற ஐலாண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா கோகோனட்ஸ் கொடுத்துட்டு ஃபிஷ் வாங்கிப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்ட்டர் சிஸ்டமாவும் இருக்கலாம், இல்ல மணி வச்சு கூட அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நடக்கும்போது என்ன ஆயிடும்னா, நாம ப்ரொடியூஸ் பண்ற பல தேங்காய், நிறைய கோகோனட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம பாதி எக்ஸ்போர்ட் பண்ணிடும். எக்ஸ்போர்ட்டே நீங்க பண்ணா கூட அந்த எக்ஸ்போர்ட் பண்ற அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுவுமே உங்களோட நேஷனல் இன்கம்ல தான் வரணும். ஏன்னா அது உங்களோட உற்பத்தி திறன். ஸோ இன் ஷார்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு வருஷத்தினுடைய உற்பத்தி திறன் அதைத்தான் குறிக்கும். இப்ப இதே அந்த ஒரு வருஷத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்து நிறைய கூட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்லா மாதிரி காரு, இதெல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இல்லை நம்ம கண்ட்ரில. பக்கத்து ஐலாண்ட்ல இருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டெஸ்லாங்கிற கார் இருக்குல்ல, அந்த கார் அப்படிங்கிறது அது யாருடைய உற்பத்தி திறன்ல போய் ஆட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அது எந்த கண்ட்ரி உற்பத்தி பண்ணுச்சோ அங்க போய் ஆட் ஆகும். சரியா? இப்ப இதுதான் வந்து பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷனை நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ண போறேன். அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து நேஷனல் இன்கம்ல எந்த மாதிரி ஜானர்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் சரி, கான்செப்ட்ஸ் கேட்டாலும் சரி, உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னது என்ன, ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி ஐலண்ட் கண்ட்ரியா கூட இருக்கலாம், இல்ல நம்மள மாதிரி பெனின்சுலாவா இருக்கலாம், வாட்எவர். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் ஒன் கண்ட்ரி and imagine you give 365 days
time to this country and you're asking the country to produce goods and services. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ goods and services ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஒரு வருஷம் பயங்கரமா உழைச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்சஸ், இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய லேண்ட்ல இருந்து அங்க அங்க வேலை பார்க்குற மக்கள்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து பல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஐலாண்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான். அந்த ஐலாண்டுல இருக்கக்கூடியவங்க, அந்த ஐலாண்டோட நேட்டிவ் பீப்புள். நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸாம்பிள்ல அந்த ஐலாண்ட்ல 1000 பேர் இருக்காங்கன்னா, அந்த 1000 பேரும் அங்க பொறந்து அங்க வளர்ந்தவங்க. சரியா? இவங்க எல்லாருமே நேட்டிவ் பீப்புள். அந்த இடத்தினுடைய அபோரிஜினல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த 1000 பேரும். இந்த 1000 பேர்ல வந்து எவ்வளோ டேலண்டடான பீப்புள் இருக்கலாம், நார்மல் பீப்புள் இருக்கலாம், இல்ல பிலோ ஆவரேஜ் பீப்புள் இருக்கலாம், எல்லாருமே இருக்கலாம். ஆனா இந்த 1000 பேர் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுதான் இவங்களுக்கு சொந்தம் இல்லையா? இட் பிலாங்ஸ் டு தெம். ஸோ இதுதான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கா நேஷனல் இன்கம்ன்றது இதுதான். ஒரு நேஷன் அவங்களோட ரிசோர்சஸ், அது வந்து நீர் வளம், நில வளம், காற்று, ஏர் ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை வந்து எப்படி மானிட்டைஸ் பண்றாங்க, அது எப்படி வந்து அந்த ஒரு வருஷ டைம்ல எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுக்கு பேரு நேஷனல் இன்கம். இப்ப இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுன்னா இப்ப நான் சின்ன சின்னதா பில் பண்ண போறேன், கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம என்ன செய்ய போறோம், சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓவரால் வியூ பார்க்கும்போது ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். இப்ப என்னன்னா அந்த ஐலாண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நீங்க 365 டேஸ் கொடுக்குறீங்க, இதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 365 டேஸ் நீங்க கொடுக்குறீங்க. இந்த 365 டேஸ்ல அவங்களை ப்ரொடியூஸ் பண்ண சொல்றீங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் இதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம், அதாவது இந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 1000 பேர் இருக்காங்க இந்த நாட்டுக்குள்ள. இந்த 1000 பேருமே வந்து அந்த இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க நம்ம சொன்னோம்ல. சில நேரங்கள்ல இந்த 1000 பேரை தாண்டி ஒரு 100 பேரு பக்கத்துல இருக்கிற ஐலாண்டுல இருந்து இங்க வந்திருக்கலாம். எதுக்காக அவங்கெல்லாம் அங்கிருந்து இங்க வரணும்? ப்ராபப்ளி நமக்கு வந்து நிறைய வீடு கட்டணும், வீடு கட்டுறதுக்கு ஆள் பத்தல நம்மளோட ஐலாண்டுலன்னும் போது நம்ம பக்கத்து ஐலாண்ட்ல இருந்து கொஞ்சம் ஆட்களை இங்க கூட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு நமக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் பத்தலன்னு சொல்லிட்டு நீங்க வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து நீங்க அந்த உற்பத்தியை பண்ணுவீங்க, ப்ரொடக்ஷனை பண்ணுவீங்க. இது ஒரு கேஸ் சினாரியோ, ஓகேவா? வேர் யூ பிரிங் people from outside your country and you use those people, those talented people யூஸ் பண்ணி நீங்க இங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்க. இது ஒரு விதம். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரி நல்ல டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பெருசா பாப்புலேஷன் டெவலப் ஆகாது. ஏன்னா பெண்கள் நல்லா படிச்சிருவாங்க, பெரிய வேலைக்கு போவாங்க, பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களால வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று ஒரு 10 குழந்தையெல்லாம் பெற்று போட மாட்டாங்க. இப்பெல்லாம் 2 குழந்தை கூட பெற்றுக்கிறது இல்லைன்னும் போது ரொம்ப வளரும் நாடுகள் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் டிப் ஆயிடும். பாப்புலேஷன் கொஞ்சம் டிப் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற பாப்புலேஷன் வந்து சூப்பரா படிச்சு செம்மையா வந்து நல்ல குவாலிஃபைடா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் வந்து பேசிக்கா ஒரு பிரிட்ஜ் கட்டுற வேலைக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப 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 செமி குவாலிஃபைட் வேலைக்கு ஆட்கள் அங்க இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்னா இந்த டெவலப்டு கண்ட்ரியை நோக்கி சின்ன சின்ன கண்ட்ரீஸ்ல இருந்து சின்ன சின்ன ஐலாண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்கள் புறப்பட்டு அங்க போவாங்க. எப்படி இந்தியால இருந்து யூஎஸ்ஏக்கு எல்லாரும் போறாங்க, இந்தியால இருந்து துபாய்க்கு போறாங்க, இந்தியால இருந்து சிங்கப்பூர் போறாங்களோ அந்த மாதிரி எந்தெந்த கண்ட்ரிக்கு போனா வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு தேடி எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த கண்ட்ரியை நோக்கி பயணிப்பாங்க. இப்ப நம்ம எடுத்து படிக்கிற அந்த எக்ஸாம்பிள் கண்ட்ரியே நான் என்ன சொல்றேன்னா அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பிரிவாங்க? சில பேர்ன்றது வந்து என்னன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது அமெரிக்கால பிறந்து அமெரிக்காலே வளர்ந்து அமெரிக்காவுடைய பூர்வக்குடி மக்களா இருப்பாங்க, லைக் நேட்டிவ் அமெரிக்கன்ஸா இருப்பாங்க. இன்னும் பல பேர் எப்படி இருப்பாங்கன்னா இந்தியால இருந்து போய் செட்டில் ஆனவங்க, சைனால இருந்து போய் செட்டில் ஆனவங்க, இல்ல யூரோப்ல இருந்து போய் செட்டில் ஆனவங்க, அந்த மாதிரி செட்டில்மெண்ட் அங்க போய் செட்டில் ஆனவங்க இருப்பாங்க. சில பேர் வந்து அங்க சும்மா டெம்பரரியா போய் செட்டில் ஆயிருப்பாங்க, சில பேர் அங்க வந்து சிட்டிசன்ஷிப்பே வாங்கி கூட செட்டில் ஆயிருப்பாங்க. இப்ப நம்ம சொல்ல வர ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு கண்ட்ரிக்கு ஒரு வருஷம் டைம் கொடுத்து இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ ப்ரொடியூஸ் பண்ணுங்க நம்ம சொல்றோம். அதுதான் நேஷனல் இன்கம் அப்படின்னா, அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய 100 பேர்ல 70 பேர் அந்த கண்ட்ரியை சார்ந்த மக்களா இருப்பாங்க. ஒரு 30 பேர் வெளிநாட்டுல இருந்து வந்து உங்க கண்ட்ரில தங்கி அங்க வேலை செய்வாங்க. ஓகேவா? வேலை செஞ்சு அங்க ப்ரொடக்ஷன் நடக்கும்.
இப்ப என்ன கான்செப்ட்னா, இந்த 30 பேர் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? இந்த 30 பேர் என்ன உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ, இந்த 30 பேர்னால உங்களுக்கு என்ன புரொடக்ஷன் அங்க நடந்துச்சோ, அதனுடைய வேல்யூவ நீங்க யுனைட்டட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? இவங்களோட நேஷனல் இன்கம்ல சேர்ப்பீங்களா? இல்லன்னா இந்த 30 பேரும் இமேஜின் இவங்க இந்தியாவ சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 பேர் யுஎஸ் போய் வேலை பார்த்துட்டு, அங்கேருந்து சம்பாதிக்கிற பணத்த இந்தியாவுக்கே அனுப்பிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்ப இவங்களுடைய சம்பாத்தனை இந்த 30 பேருடைய உழைப்ப நீங்க பணமா மாத்தும்போது, அந்த பண மதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவை சாருமா? இல்ல அமெரிக்காவை சாருமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் கேள்வியா நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? 2வது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய கண்ட்ரி யுனைட்டட் ஸ்டேட்ஸ் மாதிரி கண்ட்ரியா இருந்தா மத்த இடங்கள்ல இருந்து மக்கள் யுஎஸ் நோக்கி பயணிப்பாங்க. இப்ப இதுவே நீங்க இந்தியா மாதிரியான கண்ட்ரியே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, யுஎஸ் ஓட பார்வையிலயும் சரி, யுகே உடைய பார்வையிலயும் சரி, இன்னும் பல ஐரோப்பிய கண்ட்ரீஸ்னுடைய பர்செப்ஷன்லயும் இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, லேபர் வந்து ரொம்ப சீப்பான பிரைஸஸ்க்கு கிடைக்கும். ஏன்னா இந்தியால யூரோப்ப கம்பேர் பண்ணும்போது இந்தியால நெறைய மக்கள் தொகை இருக்காங்க. ஸோ, நீங்க வந்து யூரோப்ல $10 குடுத்தா தான் ஒரு வேலை செய்ய முடியும். இல்ல €10 குடுத்தா தான் ஒரு வேலை நடக்கும்னா, இங்க €2 குடுத்தா போதும். ஸோ, அதனால இங்க இந்தியாவுல யுஎஸ், யுகே, யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வந்து சீப் லேபர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, ஒரு சில புரொடக்ஷனுக்கு தேவையான நேச்சுரல் ரிசோர்ஸஸ வந்து அவங்க கண்ட்ரில அ யூஸ் பண்ணிக்கிறத விட, இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது மூலியமா, அவங்க கண்ட்ரில அவங்களால பொல்யூஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க இங்க வந்து எந்தெந்த விஷயங்களுக்காக இந்தியா மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்மகிட்ட அதிகமா இருக்கலாம். அப்படி இல்லன்னா, அவங்க கண்ட்ரில அத ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரில இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டான பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கலன்னும்போது, ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அந்த நாட்ட சேர்ந்த அதாவது யுனைட்டட் ஸ்டேட்ஸு, யூரோப்பியன் கண்ட்ரீஸு, யுகே, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸு இவங்க எல்லாருக்குமே இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள பார்க்கும்போது, "நம்ப ஏன் இங்க போய் பிசினஸ் பண்ணக்கூடாது? நம்ப ஏன் இங்க போய் வந்து புரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு?" சொல்லி அவங்க நம்மள தேடி வருவாங்க. எதுக்காக? ஒரு வளர்ந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபர், ஓகே, ஒரு பிசினஸ் ஆன்ட்ரபிரனர் ஏன் ஒரு வளரும் நாட நோக்கி வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராபப்ளி இங்க வந்து ஒரு பிசினஸ ரன் பண்ற காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ டூ ரன் அ பிசினஸ் இட்ஸ் வெரி சீப் இன் இந்தியாங்கிறதுனால கூட அவங்க இங்க வரலாம். ஓகேவா? இன்னொன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன். டெஸ்லாங்கிற கார் அந்த கம்பெனி வந்து இட் இஸ் இன் யுஎஸ்ஏ தான். யுஎஸ்னுடைய யுஎஸ்ல இருக்கிற ஒரு கம்பெனி டெஸ்லா. ஸோ டெஸ்லா கம்பெனி வாஸ் பார்ன் அண்ட் பிராட் அப் இன் யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ சேர்ந்த ஒரு கம்பெனி தான் டெஸ்லா. பட் சைனால நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டெஸ்லா அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்கு. தட் இஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியே இருக்கு. இப்ப இது என்ன ஆயிடும்னா, ஒரு டெஸ்லாங்கிற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரிங் சென்டர ஏன் கொண்டு போய் சைனால வைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா சைனால ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டூ 7 லேக்ஸ் ஆஃப் டெஸ்லா கார்ஸ் வந்து சேல் ஆகுது. ஒரு 5,00,000 கார் வச்சுக்கோங்களேன். அது வந்து சேல் ஆகுது சைனால. இப்ப இத சேல் பண்ணணும்னா, ஒண்ணு நீங்க இங்கேயே வந்து புரொடியூஸ் பண்றது உங்களுக்கு பெட்டர். அப்படி இல்லன்னா, நீங்க யுஎஸ்ல புரொடியூஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து ஷிப்ல ஏத்தி இங்க அனுப்பணும். அது தேவையில்லாம சுத்திட்டு வந்து தொடுற வேலை. அப்ப சைனால இருக்கிற மக்கள் டெஸ்லா கார கன்சியூம் பண்றதுக்கு பணம் வச்சிருக்கும்போது, டெஸ்லா வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க புரொடியூஸ் பண்ணி இங்க ஷிப்ல எடுத்துட்டு வரதுக்கு பதிலா, நம்ப ஏன் புரொடக்ஷன சைனாக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்றாங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றது என்னன்னா, சைனா மாதிரியான ஒரு கண்ட்ரில டெஸ்லாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப சைனால டெஸ்லா ஒரு 5,00,000 கார புரொடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேல்யூ ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது சைனாவுடைய நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகுமா? அப்படி இல்லன்னா, இந்த 5,00,000 5,00,000 யூனிட்ஸ் ஆஃப் கார புரொடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் மதிப்பாச்சு? தட் இஸ் த மானிட்டரி வேல்யூ ஆஃப் த 5,00,000 கார்ஸ். இது வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? அவங்கள சாருமா? அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஏன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த டெஸ்லா கார் 5,00,000 யூனிட்ஸ் இஸ் புரொடியூஸ்ட் இன் சைனா. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த 5,00,000 யூனிட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் ஆகட்டும், இல்ல ரெவென்யூ ஆகட்டும்,
ஓகே, தட் இஸ் மோஸ்ட்லி இட் பிலாங்ஸ் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். அந்த மாதிரி இதுதான் வந்து நான் சொன்ன செகண்ட் காம்ப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ற பொருள் நம்ம மக்களால மட்டும் உற்பத்தி பண்ணப்படல, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிற மக்களும் சேர்ந்து உற்பத்தி பண்ணும் பொழுது அந்த 30 பேர் வந்து இங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த 30 பேர் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதனுடைய வேல்யூ எப்படியும் அது அட் எண்ட் ஆஃப் த டே அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்க பணத்தை அனுப்பி வைக்க போறாங்க. அவங்க இங்க சிட்டிசன்ஷிப் வாங்காத பட்சத்துல அவங்க அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, அங்கதான் அவங்க இருக்காங்க, அவங்க எதுவுமே பணம் இந்தியாவுக்கு அனுப்பலன்னா தட் இஸ் அ டிஃபரெண்ட் திங். ஸோ இது காம்ப்ளிகேஷன் நம்பர் 1. ஸோ காம்ப்ளிகேஷன் நம்பர் 2, செகண்ட் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெவலப்பிங் கண்ட்ரீஸை நோக்கி டெவலப்டு கண்ட்ரீஸ் அவங்களோட தொழிற்சாலைகளை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அப்படி ஷிஃப்ட் பண்றதுக்கான காரணம் வந்து லேண்ட் ரொம்ப சீப்பா இருக்கு, லேபரர்ஸ் ரொம்ப சீப்பா இருக்காங்க. இங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெப்சி எடுத்துக்கோங்க, நீங்க பெப்சி கம்பெனி எடுத்துக்கோங்க, கோலா கம்பெனி எடுத்துக்கோங்க, ஓகேவா, ஃபுட் கம்பெனி எடுத்துக்கோங்க, இந்த எல்லா ஹுண்டாய் எடுத்துக்கோங்க, ஓகேவா, ஹுண்டாய் இவங்க எல்லாருமே ஏன் இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னா பிகாஸ் இந்தியால ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து ஸ்விஃப்ட் சுசுகி எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே ஏன் நம்மளோட கண்ட்ரியில ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா பிகாஸ் இந்தியால இந்த கார்ஸை சேல் பண்ணக்கூடிய மார்க்கெட் இருக்கு. சுசுகி ஹேஸ் அ லார்ஜ் மார்க்கெட் ஷேர் ஃபார் கார் சேல் பண்றதுக்கு. அதனால அவங்க இங்க வராங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே சுசுகியோட ப்ராஃபிட் வந்து பிலாங்ஸ் டு ஜப்பான் தானே. அப்ப சுசுகி கார்ஸ் இந்தியாவில் சும்மா ஃபார் ஹைப்போதெட்டிக்கலி நீங்க வச்சுக்கோங்களேன் 20 லேக் கார்ஸ் வந்து எவ்ரி இயர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 20 லேக் கார்ஸ்ல இருந்து ஜெனரேட் ஆகுற ரெவென்யூவோ ப்ராஃபிட்டோ யாரை சேரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ஒரு வருஷத்துல ஒரு கண்ட்ரிக்குள்ள இருக்க மக்கள் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அது நேஷனல் இன்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இதுல இவ்வளவு பிரச்சனைங்க வருது பாருங்களேன். ஒரு வருஷங்கிறது மட்டும்தான் மாறாம அப்படியே இருக்கு. ஒரு கண்ட்ரிக்குள்ள இருக்க மக்களை முதல்ல நீங்க ரெண்டா பிரிச்சுடுறீங்க. ஒன்னு நேட்டிவ் பீப்புள், இன்னொன்னு அங்க வந்து செட்டில் ஆன பீப்புள், அப்படி பிரிச்சுடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? அங்க உள்ள நீங்க ப்ரொடக்ஷன் பண்ற மக்களை நேட்டிவ் செட்டில்டு பீப்புள் நீங்க பிரிக்கிற மாதிரி உள்ள ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் ரெண்டா பிரிக்கிறீங்க. ஒண்ணு அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய நேட்டிவ் கம்பெனிஸ், இன்னொன்னு வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்றவங்க, தட் இஸ் ஃபாரின் கம்பெனிஸ் நம்ம கண்ட்ரில இருக்குது. அப்ப ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்ம கண்ட்ரில இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களே, இதை நம்ம எப்படி டீல் பண்ண போறோம்? அப்புறம் ஃபாரினர்ஸ் நம்ம கண்ட்ரில வந்து இருக்காங்களே, அவங்க மூலியமா ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் தான் சின்ன 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 காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, வெளிநாட்டுல இருந்து வந்து தங்கி இருக்கிற செட்டில்டு பீப்புள் இங்க வந்து எந்த கண்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க, நம்ம கண்ட்ரில 70% நேட்டிவ் பீப்புள் இருக்காங்க, 30% வெளிநாட்டுல இருந்து வந்து தங்குறவங்க இருக்காங்கன்னா அந்த 30% ஆஃப் த பீப்புள் எவ்வளவு நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களோ, ஓகேவா, அதை நம்ம எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ண போறோம்? நம்மளோட நேஷனல் இன்கம்ல சேர்க்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வச்சுக்கோங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த செட்டில்டு பாப்புலேஷன், அது இந்தியன் இந்தியன் இண்டோ அமெரிக்கனா இருக்கலாம், இல்ல வந்து சைனீஸ், ஹவு டு கால் தட், யூஎஸ் சைனா, சைனால இருந்து போய் செட்டில் ஆனவங்களா இருக்கலாம். ஸோ யாரா வேணா இருக்கட்டுமே. ஸோ இந்த 30% ஆஃப் த பீப்புள் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அது நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. என்னது? ஆகவே ஆகாது. ஏன்னா இந்த செட்டில்டு பீப்புள் வந்து அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதை திருப்பி அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிருவாங்க, பேசிக்கான செலவுகள் போக. ஸோ அந்த பேசிக்கான செலவுகளை மட்டும்தான் அங்க பண்ணுவாங்க. பேலன்ஸ் எல்லாமே இட் பிலாங்ஸ் டு ஜப்பான்கோ இல்ல சைனாக்கோ இல்ல இந்தியாக்கோ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால இந்த 30 பேர் என்ன டோட்டலா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களோட இன்கம் என்னவோ அது நம்மளோட நேஷனல் இன்கம்ல ஆட் ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே அவங்க சம்பாதிக்கிற அந்த 30 பேர் சம்பாதிக்கிற பணம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அவங்க செலவு பண்ண போறது இல்ல. அவங்க என்னதான் வந்து அந்த 30 பேர் வந்து யுஎஸ்ல வந்து வேலை தேடி மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாலும் பேசிக்கா அவங்களுக்கு அங்க தங்குறதுக்கு செலவு மட்டும் பார்த்துட்டு, ஃபுட் செலவு மட்டும் பார்த்துட்டு மிச்சத்தை வீட்டுக்கு தான் அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப மந்த்லி 5 லேக்ஸ் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அதுல 1:4 ரேஷியோல இருக்கு. 1 லேக் ருபீஸ் தான் அவங்க அங்க செலவு பண்றாங்க. பேலன்ஸ் 4 வந்து இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னா இந்த 4 லேக்ஸ் பிலாங்ஸ் டு இந்தியாவோட நேஷனல் இன்கம். இந்த 1 லேக் மட்டும் தான் பிலாங்ஸ் டு யூஎஸ் ஓட நேஷனல் இன்கம். இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப நீங்க கேட்கலாம், மேம் அப்படி பார்த்தா நீங்க நேஷனல் இன்கம்னா என்னன்னு சொன்னீங்க? ஒரு கண்ட்ரி அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 1000 பேரு, அந்த 1000 பேர் 365 நாள்ல என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதான உங்களோட கேப்பபிலிட்டின்னு சொன்னீங்க. அப்படி பார்த்தா யுஎஸ்ல அந்த 1000 பேர்ல 700 பேர் நேட்டிவ் அமெரிக்கன்ஸாவும் 300 பேர் வெளிநாட்டு ஆட்களா இருந்தாலுமே கூட
அவங்க அந்த 365 நாள் என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்குல்ல, இதை நீங்க எப்படி அளப்பீங்க? இந்த 300 பேரை தனியா பிரிச்சுட்டா இது தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டா தப்பு தான். ஆனாலும் என்ன பண்றது, அட் எண்ட் ஆஃப் த டே நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் அந்த நேஷனுக்கு பிலாங் ஆனாதான் அது நேஷனல் இன்கம். அந்த நேஷனுக்கு பிலாங் ஆகலைன்னா அது நேஷனல் இன்கம் இல்லைல்ல. அதனால இப்பதான் என்ன செய்யறாங்கன்னா, சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த 300 பேரு என்னதான் வேலை செய்ய ரெடியா இருந்தாலும் அவங்களும் அவங்கவுங்க கண்ட்ரில வேலை செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காதுல்ல. அவங்க எல்லாரும் யுஎஸ்ஏக்கு கிளம்பி வந்து அங்கதானே அந்த வேலையை தேடி அவங்க வேலை செஞ்சு அங்கதானே அந்த பணத்தை வந்து சம்பாதிச்சாங்க. அப்படின்னா இங்க வந்து ஒவ்வொருத்தரும் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு மாசத்துக்கு யுஎஸ்ல அப்படின்னு சொன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இங்க தங்கி இருக்கிற அந்த 300 செட்டில்டு பீப்புள் இருக்காங்களே அந்த 300 பேருடைய கெப்பாசிட்டிக்கு மட்டும் கிடைச்ச பணம் கிடையாது. அந்த பணம் அந்த உழைப்ப அவங்க யுஎஸ்ஏல கொண்டு போட்டாதான் அவங்களுக்கு அந்த பணம் வருமே ஒழிஞ்சு அதே எஃபர்ட் அவங்க இந்தியால போட்டா அவங்களுக்கு மாசம் 5 லட்சம் கிடைச்சிருக்காது. அப்படின்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ங்கிற கண்ட்ரில இந்த 1000 பேர் அது 700 பேர் நேட்டிவா இருக்கட்டும் 300 பேர் அமெரிக்கன் இந்தியன்ஸா இருக்கட்டும் சைனீஸா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் இந்த 1000 பேரும் சேர்ந்து 700 பிளஸ் 300 பேர் சேர்ந்து யுஎஸ்ஏல அந்த உழைப்ப போட்டதுனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாசிபிள் ஆச்சு. அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதனுடைய லேண்ட் அவங்களோட ரிசோர்சஸ் அவங்களோட கவர்மெண்ட் அவங்களோட ரோட் ஃபெசிலிட்டி அவங்களோட ஃபிளைட் சிஸ்டம்ஸ்னு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு 300 பேர் போய் இருந்ததுனால மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் சாத்தியமாச்சே தவிர இந்த 300 பேர் தனியாக ஒரு ஐலாண்டுக்கு போய் உட்காந்துட்டு இருந்தா அவங்களால மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதனால இந்த 1000 பேரும் சேர்ந்து 365 நாள்ல என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ irrespective of whether 700 is native 300 is outsiders இல்ல 500 outsiders 500 தான் natives அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா 1000 பேரும் அவங்க போய் யூஎஸ்ல இருந்ததால மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் பாசிபிள் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக ஒரு டெர்மினாலஜி சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னா டொமெஸ்டிக் இன்கம். அது என்ன டொமெஸ்டிக் இன்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தாங்க அந்த டொமெஸ்டிக் பவுண்டரி. யூஎஸ் அப்படிங்கிறது தான் இங்க டொமெஸ்டிக் அப்படின்னு சொல்றோம். இந்த பவுண்டரிக்குள்ள யூஎஸ் சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி இல்ல வெளியில இருந்து அங்க ஒர்க் வீசா வாங்கிட்டு போய் நீங்க வேலை செஞ்சாலும் சரி அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தி பண்றீங்களோ அந்த டோட்டல் உற்பத்தி அப்படிங்கிறது டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இதை டொமெஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம சொல்றோம்னா ஏன்னா இதே 1000 பேர் இவங்க இதே 1000 பேர் இதே யூஎஸ் சிட்டிசன்ஸ் ஒரு 700 பேர் இருக்காங்க அவுட் சைடர்ஸ் ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா இதே 1000 பேர் ஒருவேளை அலாஸ்கால போயிருக்காங்க இல்ல இதே 1000 பேர் ஆஸ்திரேலியால போய் இதே விஷயத்த பண்ணி இருந்தா அவங்களால இந்த அளவுக்கு கூட்ஸையும் சர்வீசஸையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க முடியுமா? இதே 1000 பேர் இந்தியாவில வந்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ண அளவுக்கான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அப்ப இந்த ப்ரொடக்ஷன் உற்பத்திங்கிறது இந்த 1000 பேரை பத்தி மட்டும் கன்சிடர் பண்ற விஷயம் கிடையாது. இந்த 1000 பேரும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இந்த கெப்பாசிட்டியை யூட்டிலைஸ் பண்ணும் போது மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது சாத்தியமாகுது. அப்ப 1000 பீப்புள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அந்த 1000 பேருமே யூஎஸ்ல அந்த உழைப்ப போட்டா மட்டும்தான் இந்த அவுட்புட் வரும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா 1000 மெம்பர்ஸ்ல நேட்டிவ்ஸ் அவுட் சைடர்ஸ்ன்றதெல்லாம் விடுங்க. ஆனா இந்த 1000 பேர் எந்த இடத்துல அந்த உழைப்ப போட்டா உற்பத்தி வருமோ அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை வேணும். அப்ப அந்த இடத்துல வேலை பார்க்குற அந்த 1000 பேர் அமெரிக்கன்ஸா இருந்தாலும் சரி அவுட் சைடர்ஸா இருந்தாலும் சரி 0 அமெரிக்கன்ஸ் 1000 அவுட் சைடர்ஸா இருந்தாலும் சரி இல்ல 0 அவுட் சைடர்ஸ் 1000 அமெரிக்கன்ஸா இருந்தாலும் சரி ப்ரொடக்ஷனுங்கிறது பாசிபிள் ஆகிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் அது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ங்கிறதுனால. அதனால யூஎஸ் அப்படிங்கிற அந்த பவுண்டரிக்குள்ள ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொடக்ஷன் கூட்ஸாக இருக்கலாம் இல்ல சர்வீசஸா இருக்கலாம். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் பவுண்டரி வெதர் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டிசன்ஸ் ஆர் பை அவுட்சைடர்ஸ் யாரா வேணா இருக்கட்டும் அந்த ஒரு வருஷத்துல யூஎஸ் பவுண்டரிக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அவங்க வைக்கிற பேர் என்னன்னா டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஏன் இந்த டொமெஸ்டிக் ப்ராடக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னா டொமெஸ்டிக் ப்ராடக்ட் டாக்ஸ் அபவுட் தி வளம் ஆஃப் த கண்ட்ரி நாட் அபவுட் த பீப்புள். ஏன்னா இப்ப துபாய் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா துபாய் இவ்வளோ வளமா இவ்வளோ பெரிய கண்ட்ரியா
ஃபிளரிஷ் ஆகிறதுக்கு காரணம் அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்ஸ். அந்த ஆயில் ரிசர்வ்ஸை வச்சுதான் அந்த கண்ட்ரி இன்னைக்கு இவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. துபாயில நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 90% ஆஃப் த பாப்புலேஷன் அங்க போய் செட்டில் ஆன பாப்புலேஷன் தான். அந்த அந்த 100 பேர்ல 90 பேர் வெளிநாட்டுல இருந்து தான் துபாய்க்கு போய் தங்கியிருக்காங்க. யாருமே துபாயுடைய என்ன சொல்றது, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து எங்க குடும்பம் துபாயில தான் இருக்குன்னு இப்ப இருக்கிற யாரும் அங்க கிடையாது. அங்க போனவங்க எல்லாருமே போய் செட்டில் ஆனவங்க தான். அப்ப இன்னைக்கு துபாய்ங்கிறது ஏன் அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரியா இருக்கு, ஏன் அவ்வளோ பெரிய ஒரு ஃபிளரிஷிங்கான ஒரு இடமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த துபாய் அப்படிங்கிற அந்த எமிரேட்ல, ஓகேவா, அந்த எமிரேட் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறதுக்கு காரணம் துபாய் தான். அங்க இருக்கிற ஆயில் தான். So the growth of Dubai is because of Dubai only, not of the people. அப்ப இந்த துபாயில வேலை பார்க்கிற 100 பேர்ல சும்மா ஒரு 5% தான் 300 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து துபாயில வாழ்ந்தவங்க. மத்தவங்க எல்லாருமே இப்ப போய் செட்டில் ஆனவங்க தான். அப்ப அங்க போய் 95% வந்து வெளிநாட்டுல இருந்து போய் செட்டில் ஆனவங்க தான் அப்படின்னா, இந்த 95 பேர்னால தான் இன்னைக்கு அந்த துபாய் இப்படி வளர்ச்சியை கண்டிருக்கா? இல்ல துபாயில போய் இந்த 95 பேர் வேலை செஞ்சதுனால இந்த வளர்ச்சி வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, ப்ராமினன்ட்டான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, துபாயில போய் இந்த 95 பேர் வேலை செஞ்சதுனால தான் இந்த வளர்ச்சி வந்திருக்கு. அதனாலதான் இந்த 95 பேர் கேரளால இருந்து போய்க்கலாம், தமிழ்நாட்டுல இருந்து போய்க்கலாம், ஆஸ்திரேலியால இருந்து போய்க்கலாம், சைனால இருந்து போய்க்கலாம், எங்க இருந்து வேணாலும் போய்க்கலாம். ஆனா அத்தனை பேரும் துபாய்க்கு போய் வேலை செஞ்சதுனாலதான் இவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சது, இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண முடிஞ்சது. So production of goods and services within 365 days in Dubai by Dubai people or outside people அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த துபாய்க்குள்ள என்ன உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதோ அதுக்கு பேரு தான் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Do you understand? இப்போ துபாய்க்குள்ள வேலை செய்யறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு அவங்களோட சம்பளத்தை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்கன்னா பேலன்ஸ் என்ன துபாயில இருக்கோ அது மட்டும்தான் அவங்களோட நேஷனல் ப்ராடக்ட். நேஷனல் ப்ராடக்ட். அப்ப 100 பேர்ல 95 பேர் துபாய்க்கு போய் வேலை செய்யறாங்க. 95 பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. அவங்க தேவையான அளவுக்கு துபாயில கன்சியூம் பண்றாங்க. மிச்சத்தை அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப 95 பேரும் அவங்களோட தேவைக்கு ஏற்ப செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்களா, அது எதுவுமே துபாயோட நேஷனல் இன்கம்ல வராது. ஆனா துபாயோட டொமஸ்டிக் இன்கம்ல வரும். ஏன்னா அந்த 95 பேருமே அவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு காரணம் துபாய்ங்கிறதுனால, துபாய் அப்படிங்கிற அந்த லொகேஷனுக்காக நீங்க சொல்றதுதான் டொமஸ்டிக் ப்ராடக்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் அந்த 95 பேரும் சம்பாதிச்சுட்டு தேவையானதெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு பேலன்ஸ் அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பிச்சுட்டே இருக்காங்கன்னா அதெல்லாம் அந்த கண்ட்ரியுடைய நேஷனல் இன்கம்க்கு போயிடுமே தவிர துபாயோடைய நேஷனல் இன்கமா அது மாறுமான்னு கேட்டா மாறாது. இப்ப துபாயில டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1000 crore நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 600 crores வந்து மக்கள் அவங்க கண்ட்ரிக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா பேலன்ஸ் 400 crores என்ன இருக்கும், இதுதான் அவங்களுக்கு நேஷனல் ப்ராடக்ட். நீங்க கேட்கலாம் மேம் 1000 ப்ரொடியூஸ் பண்ணி 600 வெள்ளமிச்சு 400 தான் மேம் உங்களுக்கு நேஷனல் இன்கமே ஒரு நேஷனல் ப்ராடக்டே, இதுக்கு எதுக்கு மேம் துபாய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, அவங்களுக்கு அங்க மக்கள் தொகை கிடையாது. அது ஒரு டெசர்ட் கண்ட்ரிங்க, மக்கள் தொகை கிடையாது. இன்னொன்னு இந்த 95 பேர் வெளியில இருந்து உள்ள கூட்டிட்டு வரதுனாலதான் ப்ரொடக்ஷன் 1000 டச் பண்ணது. அதுல 600 போக அவனுக்கு 400 நிக்குது. இந்த 95 பேர் வெளிநாட்டுல இருந்து அவன் கூட்டிக்கிட்டே வரலன்னா அவனோட ப்ரொடக்ஷன் 0வா இருக்கும். 0 பெட்டரா 400 பெட்டரா? 400 தான் பெட்டர். அதனால அவன் வெளிநாட்டுல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து அங்க வச்சு வேலை செய்ய வச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு மிச்சத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அவங்க எடுத்துட்டு போறது பாத்தீங்கன்னா 1000 மைனஸ் ஒரு 200 தான் எடுத்துட்டு போவாங்க. உள்ள 800 அவங்க அப்படியே நேஷனல் இன்கமா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னாலே அது ஷேக் பேர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க இங்கேருந்து போயிட்டு உங்க பேர்லாம் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். எல்லாமே நேட்டிவ் அரப் பீப்புள் அவங்க பேர்ல தான் பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய இருக்கு, விஷயங்கள் இருக்கு. பட் இப்ப நான் சொன்னதுல 2 கான்செப்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு லொகேஷனை பேஸ் பண்ணி அதனுடைய உற்பத்தி திறனை நீங்க கண்டுபிடிக்கும் போது, ஓகே யூஎஸ்ஆ, ஓகே யூஎஸ்ல ஒரு வருஷத்துல டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு பாசிபிள் ஆச்சு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கும் போது உள்ள வேலை பாக்குறவங்க யூஎஸ் பீப்புளா இல்ல வெளியில இருந்து வந்து செட்டில் ஆனவங்களான்றதுலாம் உங்களுக்கு முக்கியமே கிடையாது. இந்த 1000 பேர் யூஎஸ்ல இந்த தொழில பண்றதுனால மட்டும்தான் உங்களால அவ்வளவு உற்பத்தியே பண்ண முடிஞ்சது. அப்ப irrespective of who produced the goods and services, it is all about location. எந்த லொகேஷன்ல ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம்னா that is called as a domestic product. Domestic product. Do you understand? அதுக்கு அடுத்தது நேஷனல் ப்ராடக்ட்ங்கிறது நான் சொன்ன மாதிரி 700 பேர் ப்ரொடியூஸ் பண்றது அமெரிக்காவுக்கு சொந்தம்.
300 பேர் என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அது யாருக்கு சொந்தம்? இந்தியாவுக்கு சொந்தம். இந்தியால இருந்து போயிருக்காங்க நீங்க ஹைப்போதெட்டிக்கலி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் பிலாங்ஸ் டு இந்தியா. அப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம் நம்மனா, இந்த 300 பிலாங்ஸ் டு நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியால போய் இது சேர்ந்துரும். நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியாவை நீங்க கம்ப்யூட் பண்ணும்போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியர்கள் உங்களுக்கு அனுப்பக்கூடிய பணம் எல்லாமே நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியாவுக்கு சேர்ந்துரும். அப்ப இந்த 300 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இருக்கும்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் இந்த சேம் எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு நேஷனல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. புரியுதா? ஸோ இந்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்னன்னா, டொமெஸ்டிக் ப்ராடக்ட், நேஷனல் ப்ராடக்ட்னு 2 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். டொமெஸ்டிக் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து லொகேஷன் பேஸ்டு. நேஷனல் ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து எப்படின்னா அட் எண்ட் ஆஃப் த டே பணம் யார் கைக்கு போய் ரீச் ஆகுது, ஓகேவா? அது வந்து நம்ம எப்படி சொல்றோம், அட் எண்ட் ஆஃப் த டே இன்கம் ரீச்சஸ் டு விச் கண்ட்ரி, இன்கம் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி, which country irrespective of the place where it's being produced. So இது national product, domestic product. இதுல வந்து ஜெனரலா என்ன பண்ணுவோம்னா, நமக்கு டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து சிம்பிளா ஒரு ஐலாண்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு 1000 தேங்காவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல 10,000 தேங்காவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. 10,000 தேங்காவையும் நீங்க அப்படியே கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது தென்னை மரம் நடுறதுக்கும் அதுக்கு உரம் வாங்கி போட்டதுக்கும் வளர்க்கறதுக்குமான பேசிக்கான கேபிட்டல் காஸ்ட் யார் மீட் பண்றது? அதனால எப்போதுமே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ங்கிறது உங்களோட மொத்த உற்பத்தி. புரியுதா? 10,000 கோகனட்ஸ் இன்டு 1 ரூபி பர் கோகனட்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10,000 ருபீஸ். இது கிராஸ். இந்த கிராஸ்ல இருந்து நெட் என்னன்னா, இப்ப 10,000 ருபீஸ்க்கு கோகனட் இருக்குன்னா நீங்க மறுபடியும் இதே லெவல் ஆஃப் கோகனட் அடுத்த வருஷம் அறுவடை பண்ணணும்னா நீங்க மறுபடியும் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் சிலது பண்ணணும். அந்த கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்றதுக்காக ஒரு டெப்ரிசியேஷன் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10,000 ரூபாயில இருந்து மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 6,000 ரூபாயை மட்டும் தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்கமா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன்ன்றது நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களோ அதே சம்பாதனையை அடுத்த வருஷமும் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு மிஷின் வேணும், அதுக்கு கரண்ட் வேணும், அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அதுக்கான கேபிட்டல் காஸ்ட் இருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் காஸ்ட் எவ்வளவு செலவாகுமோ அந்த கேபிட்டல் காஸ்ட் தான் டெப்ரிசியேஷன் சொல்றோம். அதை நீங்க கிராஸ்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ இதுக்கு பேர் என்னன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ நீங்க உற்பத்தி பண்ண எல்லா பொருளையும் நீங்களே கன்சியூம் பண்ணிடலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. அதுல ஒரு கொஞ்சம் பொருளை எடுத்து சரி மொத்த பொருளையும் வித்துற போறீங்க, காசு வரப்போகுது, மொத்த காசு நீங்க இப்பயே கன்சியூம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. உங்களுக்கு கன்சம்ஷனுக்கு எவ்வளவு அவைலபிள்னா ஒரு 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 பகுதியை நீங்க டெப்ரிசியேஷனுக்காக ஒதுக்கி வச்சுட்டு மிச்சத்தை தான் நீங்க கன்சியூம் பண்ணணும். அந்த ஒதுக்கி வைக்கிறீங்க தெரியுமா, அலோகேட் பண்றீங்க தெரியுமா, ஓகே நான் அடுத்த வருஷத்தினுடைய ப்ரொடக்ஷனுக்காக நான் கொஞ்சம் கேபிட்டல் அலோகேஷன் பண்றேன்னு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெப்ரிசியேஷன். ஸோ நீங்க கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேவா, அதுல இருந்து மைனஸ் டெப்ரிசியேஷனை போட்டுட்டீங்கன்னா கிராஸ்ங்கிறது என்ன ஆயிடும், நெட் ஆயிடும். அதே மாதிரி இங்க டொமஸ்டிக் இன்கம் இருக்கா, இந்த டொமஸ்டிக் இன்கம் நீங்க நேஷனல் ப்ராடக்டா மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த டொமஸ்டிக்ல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டொமஸ்டிக்ல 700 + 300 கரெக்டா. நீங்க என்ன பண்ண போறீங்க, டொமஸ்டிக் இன்கம் ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்களேன். ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு என்டிபி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேவா. இதுல டொமஸ்டிக் டு நேஷனலா நான் எப்படி மேடம் மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிளை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டொமஸ்டிக்ல இருந்து நேஷனலா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். டொமஸ்டிக்ல இருந்து நேஷனலா மாத்துறதுக்கு ஈஸி ஆயிடும். இதுக்கு நம்ம இந்தியாவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. இந்தியாவோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியை நம்ம என்ன பண்றோம்னா 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு டாடா. டாடா என்ன அப்படின்னா இந்தியால இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனி. இன்னொன்னு வந்து பெப்சி எடுத்துக்க போறோம் ஓகேவா. பெப்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய வெளிநாட்டு கம்பெனி ஓகேவா. இப்ப எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்க போறீங்க. இப்ப டிசிஎஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட், டிசிஎஸ் இஸ் இன் யூஎஸ்ஏ. இப்ப இந்த 3 எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டாட்டாவுடைய இன்கம் வந்து அரௌண்ட் ஒரு 1,000 ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன்.
டாட்டாங்கிறது ரெப்ரசன்ஸ் ஆல் இந்தியன்ஸ், ஆல் த இந்தியன் கம்பெனிஸ் தே ப்ரொடியூசிங் சம்திங், அது 1000 வச்சுக்கோங்க. வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து இங்க கம்பெனி ரன் பண்றவங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்தியாவுடைய டொமஸ்டிக் இன்கம் என்ன? இந்தியாவில் இந்தியர்களால் இந்தியன் கம்பெனிஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுற ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் 1000 பிளஸ் இந்தியால இந்தியன் லேண்ட்ஸ்கேப்ல வெளிநாட்டை சார்ந்த கம்பெனிஸ் வந்து இங்க உற்பத்தி பண்றாங்கன்னா அவங்க மூலியமா உற்பத்தி ஆனது ஒரு அமௌண்ட் 300. இப்ப எப்படி பார்த்தாலுமே பேசிக்கா ரஃபா நீங்க எடுத்துக்கோங்களேன், இந்த 1000 பிலாங்ஸ் டு இந்தியா. இந்த 300ல ப்ராபப்ளி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 300 ரூபா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா சொல்லி தரேன். இந்த 300 ரூபாயில பெரும்பாலான அமௌண்ட் யாருக்கு போய் ரீச் ஆகும்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்க்கு தான் போய் ரீச் ஆகும். யாருக்கு போய் ரீச் ஆகும்? யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு தான் போய் ரீச் ஆகும். ஏன்னா பெப்சி இஸ் அ யுனைடெட் ஸ்டேட்ஸோட கம்பெனி. ஸோ இந்த 300 பிலாங்ஸ் டு யூஎஸ். இப்போ இதுவே டிசிஎஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் ரெவன்யூ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க அதனோட வேல்யூ வந்து ஒரு 500ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த டிசிஎஸ் ஓட பணம் வந்து யாருக்கு பிலாங் ஆகணும்? இந்தியாவுக்கு பிலாங் ஆகணும். இப்போ நம்ம எப்படி எழுத போறோம்னா டாடா இன் இந்தியா, ஓகேவா, பிளஸ் பெப்சி. இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1300, which is nothing but gross domestic product. புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க எழுதி இருக்கக்கூடிய இந்த 1300 எப்படி நீங்க நேஷனல் ப்ராடக்டை கொண்டு வருவீங்கன்னா டொமஸ்டிக் பிளஸ் டிசிஎஸ் இன் யூஎஸ்ஏ. அங்கிருந்து உங்களுக்கு எவ்வளவு வரணும்? இப்போ 500. ஸோ பிளஸ் 500 மைனஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க என்னத்தை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெப்சி இன் இந்தியா. பெப்சி இன் இந்தியா இதை நீங்க பண்ணணும். அப்ப 1300 ஓகேவா பிளஸ் 500 மைனஸ் அங்கிருந்து வருது இல்லையா பெப்சி இன் இந்தியா, இங்கேருந்து நமக்கு பணம் வெளியில போகுதுல, அது 300. Do you understand? இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டொமஸ்டிக்ன்றது 1300, நேஷனல் இன்கம்ன்றது 1500. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்குற இன்கம் 500 ரூபாயா இருக்கு, உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போகிற இன்கம் 300 ரூபாயா இருக்கு. அதனால டொமஸ்டிக்கை விட நேஷனல் இன்கம் அதிகமா இருக்கு. இப்ப இதுவே வைசி வர்சாவா இருந்தா டொமஸ்டிக்கை விட நேஷனல் இன்கம் கம்மியா தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி இந்த எபிசோட்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? வாட் இஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆர் டொமஸ்டிக் இன்கம், வாட் இஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஆர் நேஷனல் இன்கம், அதுக்கப்புறம் டொமஸ்டிக் அதாவது வாட் இஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றத பாத்தீங்க. அதுக்கப்புறம் கிராஸ்ல இருந்து நெட்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்யணும்னு பாத்தீங்க. கிராஸ் டொமஸ்டிக்ல இருந்து நீங்க நெட்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னா மைனஸ் டெப்ரிசியேஷன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப நெட்டு டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு ஆயிடும். அதே மாதிரி இங்க டொமஸ்டிக் டு நேஷனல் எப்படி மாத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. டொமஸ்டிக் டு நேஷனல் எப்படி மாத்தணும்? இன்கம் that belongs to India should be added and income that's going out of India should be negated from what? From domestic product. So domestic plus என்ன வரணும்? into India வரத போட்டுக்கணும். இங்க அவுட் சைடு இந்தியா, இங்க வெளியில இந்தியா விட்டு வெளியில போகக்கூடிய இன்கம் போட்டுக்கணும். போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குது? நேஷனல் இன்கம் கிடைக்கும். இதோட நம்ம வந்து எபிசோட் நம்பர் 1 முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட நீங்க ரிப்பீட்டடா போட்டு கேட்கும் போதுதான் உங்களுக்கு ஓகே இதான் வந்து டொமஸ்டிக், இது நேஷனல், இது கிராஸ், இது டெப்ரிசியேஷன், எதனால நமக்கு வந்து டொமஸ்டிக் இன்கம் வேறையா இருக்கு, நேஷனல் இன்கம் வேறையா இருக்கு, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் டொமஸ்டிக் விட நேஷனல் அதிகமா இருக்குமோ அவங்கள சூப்பர் கண்ட்ரிஸ்னு அர்த்தம். எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் டொமஸ்டிக் விட நேஷனல் இன்கம் ரொம்ப கம்மியாயிடுதோ அவங்களுக்கு என்ன அர்த்தம்னா உங்க கண்ட்ரில நிறைய பேர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்துட்டு ப்ராஃபிட்ஸ் அவங்கவுங்க கண்ட்ரி கொண்டு போயிடுறாங்க. அப்போ உங்க கண்ட்ரியோட ரிசோர்ஸஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர அது எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு இன்கம் கிடைக்கலன்னு அர்த்தம். ஸோ டொமஸ்டிக் இன்கம் விட நேஷனல் இன்கம் அதிகமா இருந்தா அந்த கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரியோட ரிசோர்ஸஸை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கல, அந்த கண்ட்ரில இருக்க மக்கள் பல நாடுகளுக்கு வெளியில போய் அங்க நிறைய கம்பெனிஸ் ரன் பண்ணி அங்க இருந்து ப்ராஃபிட்ஸை இந்தியா கொண்டு வராங்கன்னு அர்த்தம். டொமஸ்டிக் விட நேஷனல் அதிகமா இருந்தா. டொமஸ்டிக் விட நேஷனல் கம்மியா இருந்தா என்ன அர்த்தம்னா நம்ம கண்ட்ரில மத்தவங்க எல்லாம் வந்து நம்மள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ப்ராஃபிட்ஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா நமக்கு அதிகமா வரல அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகேவா? கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,
கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க உங்க கூட வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்கனாமிக்ஸ் படிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் புரியாம இருந்திருக்கலாம். இல்ல ஏதாவது மக்கடிச்சு நம்ம படிச்சிருக்கலாம். இல்ல சம்டைம்ஸ் வந்து மேலோட்டமா சர்ஃபேஸ் லெவல்ல யாராவது சொல்லிக் குடுத்திருப்பாங்க. நம்ம அப்படியே படிச்சிருப்போம். பட் ஸ்டில் இதனோட இன் டெப்த் மீனிங் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த டெஃபினிஷன் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்ட்ட ரியல் வேர்ல்டோட கனெக்ட் பண்றதுக்கும், ரியல் சினாரியோல அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கும், அதனோட அதனோட ரியல் எசன்ஸ் புரிஞ்சு படிக்கும்போது, it gives you a lot of confidence to attend your MCQs and also for your future as a whole. Okay? I hope நான் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் கிராஸோட டெஃபினிஷன், டெப்ரிசியேஷன் ஏன் மைனஸ் பண்றாங்க, டொமஸ்டிக் அண்ட் நேஷனல் ப்ராடக்ட் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த எபிசோட்ல இதுக்கு தாண்டி என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து டொமஸ்டிக் அண்ட் நேஷனல் படிச்சீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன படிப்போம்னா ரியல் ஜிடிபின்னு ஒன்று இருக்கு, நாமினல் ஜிடிபின்னு இருக்கு. அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா எபிசோட் நம்பர் 2ல படிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.